Dear viewers, if you are watching this channel without subscribing, please subscribe and share this video to others. If you like this video, give a like. Thank you for your support and God bless you. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவ ஜனங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சிம்சோனின் வீழ்ச்சி என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். சிம்சோன் கர்த்தருக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டவன் என்றும் அவன் நசரேயனாக இருந்தபடியினால் அவன் வார்த்தைகளிலும் கிரியைகளிலும் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்றும் நேற்றைய பதிவில் கண்டோம். அவன் பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒருத்தி மேல் விருப்பம் கொண்டு அந்த பெண்ணை பார்ப்பதற்கு தன் தாய் தகப்பனோடு செல்கிறான். ஆனாலும் கர்த்தர் அந்த பெண்ணை அவன் மனம் முடிக்கும்படி சிம்சோனுக்கு தயவு செய்யாமல் பெலிஸ்தியரை மேற்கொள்ள வழி செய்கிறார். நியாயாதிபதிகள் 14, 15 மற்றும் 16 அதிகாரங்களை நீங்கள் நிதானமாக வாசித்து பார்க்கவும். இந்த காரியங்களுக்கு பின் 16 அதிகாரத்தின் முதல் வசனத்தில் சிம்சோன் காசாவில் ஒரு வேசியை கண்டு அவள் இடத்தில் போனான். சிம்சோன் பரிசுத்தத்தில் இருந்து பாதை மாறிய முதல் நிகழ்வு இது. தாவீதும் தவறு செய்தான். ஆனால் அவன் உடனே தேவ சமூகத்தில் மன்னிப்பு கோரி, தேவனே, உம் பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இரும் என்று விண்ணப்பித்தான். சிம்சோனோ தன்னுடைய செயலை குறித்து மிகவும் அலட்சியமாக இருந்தான். நியாயாதிபதிகள் 14 அதிகாரத்தில் சிம்சோன் ஒரு சிங்கத்தை கொன்றான் என்றும் அதை தன் தாய் தகப்பனுக்கு சொல்லவில்லை என்றும் எழுதப்பட்டு உள்ளது. அதற்கு சில நாட்களுக்கு பின் தான் கொன்ற சிங்கத்தின் பிரேதத்திற்கு அருகில் சென்றபோது சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருப்பதைக் கண்டு அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனுக்கும் கொடுத்தான். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. சிம்சோன் நசரேயனாக இருப்பதால் எந்த பிரேதத்தின் அருகில் செல்லாமலும் தொடாமலும் இருக்க வேண்டும் என்பது பிரமாணம். இந்த இடத்தில் சிம்சோன் அந்த பிரமாணத்தை மீறுகிறான் மற்றும் தான் செய்தவைகளை செய்ய போறவைகளை தன் பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதும் நசரேயனுக்கு உள்ள பிரமாணம். இதையும் மீறுகிறான். இதையெல்லாம் ரகசியமாக வைத்துக் கொள்ள தெரிந்தவன் தன்னுடைய பலத்தின் ரகசியத்தை காத்துக் கொள்ள முடியாமல் ஒரு பெண்ணிடம் அந்த ரகசியத்தை சொல்கிறான். அந்த பெண் அவனுடைய பெண் சிநேகிதி தெலிலாள். அந்த காலத்திலும் கேர்ள் ஃப்ரெண்ட் கலாச்சாரம் இருப்பதை நம்ப முடிகிறதா? அவள் தன் மடியில் சிம்சோனிடம் ஆசை வார்த்தைகளை பேசி ரகசியத்தை அறிந்து கொள்கிறாள். அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து தன் தலையை சிரைக்க செய்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். சிம்சோன் ஆவியானவர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் இருந்தான். ஆண்கள் பெண் நண்பர்களையும் பெண்கள் ஆண் நண்பர்களையும் வைத்துக் கொள்வது இந்த காலத்தில் சகஜம் என்றாலும் அதில் எத்தனை பேர் பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறார்கள் என்பது கேள்வி. சுமார் 10 வருடத்திற்கு முன் திருச்சியில் ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் ஒரு சுவிசேஷகர் பெண்கள் ஆண்களோடு பைக்கில் போகும்போது ஒரு பக்கம் உட்கார்ந்து போகும் பெண்களை தெய்வமாக பார்க்கலாம் என்றார். குறிப்பாக மனமாகாத பெண்கள் அப்படி பைக்கில் உட்கார்ந்து போவது வரவேற்கத்தக்கது என்றார். நம்முடைய காலம் லெகின்ஸ் காலமாக இருக்கிறது. பாடி இன்ஸ் காலமாக மாறாமல் இருந்தால் சரி. பிரியமானவர்களே, ஆவியானவர் சிம்சோனை விட்டு பிரிந்த பிறகு பெலிஸ்தர் சிம்சோனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை சிறைச்சாலையிலே மாவு அரைக்க வைத்தார்கள். நம்முடைய தேவன் நமது கையில் நம்முடைய பகைவனை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பெலிஸ்தர்கள் தங்களுடைய தேவனை புகழ்ந்தார்கள். சிம்சோனை 2 தூண்களுக்கு நடுவுள்ளே கட்டி அங்கே கூடியிருந்த 3000 பேருக்கு மேலாக சிம்சோனுக்கு வேடிக்கை காட்டி பரியாசம் செய்தார்கள். அப்போது சிம்சோன் கர்த்தரை கூப்பிட்டு, ஆண்டவரே, என் 2 கண்களுக்காக ஒரே நாளில் பெலிஸ்தர்களை பழி வாங்கும்படி என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த 2 தூண்களையும் ஒன்றை தன் இடது கையினாலும் மற்றொன்றை தன் வலது கையினாலும் பிடித்து கொண்டு பலமாய் சாய்க்க அந்த வீடு அங்கிருந்த எல்லா ஜனங்களின் மேலும் விழுந்து எல்லோரும் கொல்லப்பட்டார்கள்.
அவன் உயிரோடு இருந்த நாட்களை விட அவன் சாகும் நாட்களில் கொன்றவர்கள் அதிகமாக இருந்தார்கள் என்று வேதம் பதிவு செய்துள்ளது. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த பலத்தையும் தாளந்தையும் சரியாக பிரயோஜனமாக உபயோகிக்க நாம் தேவனுடைய பிரமாணங்களை காத்து கொண்டால் எதிரி நம்மை மேற்கொள்ளவே முடியாது. தேவனுடைய பிரமாணங்களில் நாம் நிலைத்து நிற்போம், ஜெயம் கொள்வோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, இன்னும் ஒரு புதிய ஆசீர்வாதமான நாளை எங்கள் வாழ்வில் கூட்டி கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, நாங்கள் சிம்சோன் போல் உமது பிரமாணங்களை மீறாமல், துன்மார்க்கமாய் வாழாமல், ஆவியானவரை துக்கப்படுத்தாமல், எப்போதும் உம் ஆவியானவர் நம்மோடு இருந்து உதவி செய்யும்படி நீர் எங்களை நல்வழி நடத்துகிற அன்பிற்காய் உமக்கே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தினந்தோறும் இந்த தியானத்தில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம் இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து உம் ஆவியானவரின் பிரசன்னம் எப்போதும் உம் சித்தம் செய்ய நம்மை நடத்துகிற அன்பிற்காய் உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே இந்த சேனலை பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிரவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தரவும். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.